பொதுக்காலம் 10வது வாரம் திங்கள்கிழமை. முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 7 வரை. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காய மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளராமனத்துடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததைப் போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருகவை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன் இருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு புது கவிதை இவ்வாறு செல்கிறது. என் சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு மனிதரை தேடினேன். இறுதியாக கண்டுகொண்டேன். தற்போது அவனையும் சேர்த்து சுமக்கிறேன் என்று செல்கிறது அந்த கவிதை. எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் துன்பங்கள் உண்டு.
இப்படிப்பட்ட துன்ப வேளைகளில் நமக்கு ஆறுதல் கிடைக்காதா என்ற ஏக்கம் எல்லோரிடமும் உண்டு. ஆறுதல் கிடைக்கின்ற போது ஓரளவிற்கு துன்பத்தின் தாக்கம் கொஞ்சம் குறையும் என்பது உண்மைதான். துன்ப நேரத்தில் நாம் அடைய துடிக்கும் ஆறுதலை 3 வகையான காரியங்களிலிருந்து நாம் பெற முயற்சிக்கக்கூடும். முதலாவதாக, பெரும்பாலான மனிதர்கள் தங்களது வாழ்விற்கு தேவையான ஆறுதலை பொருள்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். ஒரு பக்கம் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களது வாழ்வில் இருந்தாலும், இன்னொரு புறம் மற்றவர்களிடம் இல்லாத பணம், செல்வம், செல்வாக்கு, வசதி தங்களிடம் இருக்கிறது என்று எண்ணி அதை அடிக்கடி நினைவு கூர்ந்து அது பற்றியே பேசி அதில் ஒரு விதமான ஆறுதலை பெற முயற்சிக்கும் மனிதர்களது எண்ணிக்கை அதிகம் என்பது நமக்கு தெரியும். இரண்டாவதாக, வேறு சில மனிதர்கள் தங்களது ஆறுதலை சக மனிதர்களிடமிருந்து பெற முயற்சிக்கின்றார்கள். தங்களது வேதனைகளையும் இன்னல்களையும் கூட இருக்கும் மனிதர்களிடம், அது குடும்பத்தவராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உடன் வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம், அவர்களிடம் கொட்டி அதில் ஒரு விதமான ஆறுதலையும் திருப்தியையும் அடைய முயல்பவர்கள் இவர்கள். மூன்றாவதாக, இறைவனிடமிருந்து ஆறுதல் பெற முயற்சிக்கிறவர்கள். மேற்கண்ட 2 வகையான ஆறுதல்களும் நிலையானவையும் நிறைவானவையும் அல்ல என்பதை உணர்ந்து இறைவனிடம் தங்களது ஆறுதலை தேடுபவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். பல நேரங்களில் நாம் பொருள்களிலிருந்து பெற துடிக்கும் ஆறுதல் எந்த அளவிற்கு நிலையற்றது என்பது நமக்கு தெரியும். நம்மை விட அருகில் இருக்கும் யாராவது வசதியிலோ பதவியிலோ கூடிவிட்டால் நம் மனமானது அதிக அளவிற்கு பாதிக்கப்பட்டு விடுகிறது. அதேபோல மனிதர்களிடமிருந்து பெறும் ஆறுதலும் எந்த அளவிற்கு நிலையற்றது என்பது நமக்கு தெரியும். நமக்கு முன்பாக நம்மை புரிந்து கொள்வதாக காட்டிக்கொள்ளும் மனிதர்களே நமக்கு பின்னே நம் துன்பங்கள் குறித்து மகிழ்ச்சி அடையக்கூடும், அல்லது அது குறித்து நம்மை இழிவாக கருதக்கூடும். மேற்கண்ட 2 வகையான ஆறுதல்களும் தேவை அல்ல என்பதல்ல இங்கு சுட்டிக்காட்டப்படும் கருத்து. மாறாக அவை முழுமையற்றவை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இறைவனிடமிருந்து வருகின்ற ஆறுதலோ நிலையானது, முழுமையானது. இறைவன் நமது துன்பத்தில் பங்கெடுக்கின்றார். இந்த பங்கெடுப்பின் காரணமாக தனது ஆறுதலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த ஒரு செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் எடுத்துரைக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்கிறார். இறைவனது இப்படிப்பட்ட ஆறுதலை பெற்றுக்கொண்டதன் காரணமாக தாங்களே துன்பத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தங்களால் ஆறுதலை தர முடிகிறது என்றும் புனித பவுல் சொல்கின்றார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் கூட இறைமகன் இயேசு கடவுள் எவ்வாறு நம் இன்னல் நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்ற இயேசுவின் வார்த்தைகளில் கைமாறு என்னும் சொல் இறைவன் தருகின்ற ஆறுதலை சுட்டிக்காட்டும் வார்த்தைகளாக இருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது, சுற்றியுள்ள மனிதர்கள் எவ்வளவுதான் நமக்கு துன்பத்தையும் நிகழ்ச்சியும் கொடுத்தாலும் அதற்கு மத்தியிலும் நம் தந்தையாகிய இறைவன் நமக்கு ஆறுதலை தந்து கொண்டே இருக்கிறார் என்கிற செய்தியை இறைமகன் இயேசு நமக்கு தருகின்றார். ஜெபம். இறைவா, உம்மிடமிருந்து அதிகமான ஆறுதலை அனுபவிக்கவும் அந்த ஆறுதலை அதிகமாக பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன்.